أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெயரால் மௌலவி சகோதரர் அசருத்தீன் விருதுகிறார்கள். பிறர் நலம் நாடுவதுதான் இஸ்லாம் என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாம் மனிதர்களின் நலனை எவ்வாறு நாடுகிறது, அதை இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறெல்லாம் போதித்தார்கள் என்பது குறித்து ஏராளமான செய்திகளுடன் இந்த சபையிலே பதிவு செய்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக சகோதரர் முகமது ஹுசைன் அவர்கள் சமூகத்தை சீரழிக்கும் சினிமா என்கிற தலைப்பின் கீழ் இப்பொழுது உரை நிகழ்த்துவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. உலகத்திற்கு அருள்படையாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஒன்று ஒழுங்கிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் காவல்துறை அன்பர்கள் மீதும் வருகத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் அருளும் என்றென்று நிலவுமாக. கணியத்திற்குரிய எல்லாமும் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டு அழைப்பாளர்களுடைய உரைகளை கேட்டுவிட்டு இறுதியான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் ஒன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சமூகத்தை சீரழிக்கும் சினிமா என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறார். இந்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்பாக இறுதி பேச்சாளர் நான் தான், சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனங்களை இந்த பக்கம் திருப்பிங்க. சொல்லப்படக்கூடிய செய்திகளை கவனமாக கேளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிய வேண்டும். அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூகத்தை இந்த சினிமா சீரழிக்கிறதா அல்லது சமூகத்திற்கு நன்மை பயக்கிறதா என்கிற ரீதியில் இந்த தலைப்பு நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சினிமா சம்பந்தமான செய்திகளை நான் சொல்வதை விடவும் உங்களுக்கு அதிகமான செய்திகள் தெரிந்திருக்க வாய்ப்புகள் உண்டு.
ஏன்னா சினிமா என்று எடுத்துக்கொண்டாலே எந்த நிலைகளையுமே எப்படிப்பட்ட அவர்கள் சினிமா எடுத்தாலும் அந்த சினிமாக்களை குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொன்னா பார்க்கவே முடியாது. அப்படிதானே? சமூகத்துக்கு நல்லதை செய்வதாக இருந்தால் சமூகத்துக்கு இதன் மூலம் நன்மைகள் ஏற்படுகிறது, சமூகம் இதை பார்த்தார்கள் என்றால் வெற்றி அடைந்து விடுவார்கள், சமூகம் இந்த சினிமாவை பார்த்தார்கள் என்றால் அவருடைய வியாபாரங்கள் அதிகமாக வியாபாரத்தின் மூலமாக வெற்றி அடைந்து விடுவார்கள், நம்முடைய பிள்ளைகள் கல்வியில் சிறந்து வந்து விடுவார்கள். இப்படி யாராவது ஒருவர் இதுவரையும் பேசியிருக்கிறார் சொன்னா யாரும் பேசியிருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு சினிமாவை தயாரிப்பதற்காக வேண்டி கோடி கணக்கில் செலவு செய்கிறார்கள். ஒரு சினிமா வெளியே வருகிறது என்றால் அதற்காக அவர்கள் பேசுகிற விஷயங்கள் என்ன? நாங்கள் இதற்காக 300 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம், 500 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம். எத்தனை கோடிகள் அவர்கள் செலவு செய்தாலும் சினிமா நல்லதா கெட்டா என்று அவர்களே சொல்வார்கள். சினிமாவை நீங்க டைம் பாஸ்க்காக பாருங்க, அதை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் நீங்க ஆசைப்படாதீங்க. நடிகர்களை நடிகர்களாக பாருங்கள், நடிகைகளை நடிகைகளாக பாருங்கள், படங்களை நீங்கள் வெறும் பொழுதுபோக்குக்காக மட்டும் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பார்க்க வேண்டாம் என்று அவர்களே சொல்வார்கள். ஒத்த மட்டும் முடிஞ்சு சினிமா மூலமாக நல்லதே இல்லை என்பது அவர்களுடைய வாயால அவர்கள் சொன்ன விஷயங்கள் தான். ஆனால் இருந்தாலும் பேசுவதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு சினிமாவுடைய மோகத்தின் மூலமாக ஒவ்வொரு சமூகத்திலும் இருக்கக்கூடிய பலரும் கெட்டு போய் இருக்கிறார்கள், வீணான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். எதையெல்லாம் சமூகத்துக்கு தீர்ந்தாக இருக்கிறதோ அது போன்ற ஒரு காரியத்தை அவர் செய்வதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையை தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? எத்தனை விஷயங்களை பார்க்கிறோம். ஒரு பார்வை, ஒரு ஆணுடைய பார்வை, ஒரு பெண்ணுடைய பார்வை சாதாரணமாக எப்படி இருக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். யதார்த்தை பார்வை கொண்டு இருக்கிறது, கவர்ச்சிகரமான பார்வை கொண்டு இருக்கிறது. ஆனால் சினிமாவை பொறுத்த வரையிலே அவர்கள் எப்படி காட்டுவார்கள் தெரியுமா? ஒரு ஆண் ஒரு பக்கம் வைத்துக் கொண்டு பெண்ணை எப்படியெல்லாம் பார்க்கிறான், எங்கெல்லாம் பார்க்கிறான், எப்படியெல்லாம் ரசிக்கிறான் என்பதை வெளிப்படையாக சொல்லுகிறான் என்றால் இந்த சினிமா நமக்கு நல்லதை சொல்லித் தருகிறதா? கல்வி முன்னேற்றங்கள் இருக்கிறதா? மாணவர்களை வழிவெடுக்கக்கூடிய வேலைகளை இந்த சினிமா செய்து கொண்டிருக்கிறது. சினிமாவை பார்த்து 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 இன்றைக்கு ஒவ்வொரு மாணவனும் தன்னுடைய வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறான். எப்படி இருக்கிறாங்க? வாத்தியாரை எழுதி பேசுறோம். சினிமாவில் ஒரு காலம் இருந்தது, சினிமாவுக்கு முன்னாவுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அந்த வாத்தியார் எழுதி பேசவே மாட்டாங்க. வாத்தியார் எதை சொன்னாலும் அப்படியே கட்டுப்படுவார்கள். ஹோம்வொர்க் கொடுக்கிறாங்களா, நான் பார்த்துட்டு வந்துடுறேன், நான் படிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்? தாயும் தகப்பனும் கண்டிப்பார்கள். வாத்தியார் கட்டுப்பாடு என்கிற விஷயத்தை அவர்கள் முழுவதும் சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். இன்றைக்கு இந்த சினிமா மாணவர்களை எப்படி உருவாக்கி வைத்திருக்கு சொன்னால் கத்தை எடுத்துக்கொண்டு ஆசிரியர் குத்துவதற்காக செல்கிறான், எதிர்த்து பேசுகிறான். அவன் சொல்றான், வாத்தியார நீ வெளியே வந்தானே ஆகணும், அப்படிதான் சொல்றான். நிறைய விடயங்களை பார்த்திருக்கலாம். வாத்தியார் சொல்லுகிறான், வாத்தியார நீ வெளியே தானே வரணும், நான் பார்த்துக்கிறேன் உன்னை என்று பேசுகிற அளவுக்கு மாணவர்கள் வழிபடுத்தி வைத்திருக்கிறது. ஆடைகளின் விஷயங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆடைகளுடைய நிலைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களும், இங்க வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்கள், இந்த நிகழ்ச்சிகளை பார்க்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவருமே தன்னுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எண்ணி பாருங்கள். ஒரு காலத்தில் பெண் பிள்ளைகள் தன்னுடைய ஆடைகள் விஷயத்தில் எந்த அளவுக்கு இருந்தார்கள்? ஆடை ஒழுங்கு அந்த அளவுக்கு அவரிடத்தில் இருந்தது, அலங்காரங்கள் அவர்களுக்கு சரியாக இருந்தது, ஒழுக்கங்கள் அவர்களுக்கு சரியாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலையை பார்க்கும் போது அந்த பரிதாபமாக இருக்கிறது. டிஷர்ட் போட்டுக்கொண்டு வயது அடைந்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் போகிறார்களா இல்லையா? ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கொண்டு பெண் பிள்ளைகள் திரிகிறார்களா இல்லையா? சுடிதார் இந்த பெயரிலே துப்பட்டா இல்லாதவர்களாக திரிகிறார்களா இல்லையா? ஒரு ஆடை எப்படி இருக்க என்பதற்கான ஒழுக்கங்கள் ஒரு காலத்தில் இருந்தது. சுடிதார் போட்டாலும் மேல் சால் போட வேண்டும்,
சரியான ஒழுக்கமாக இருக்க வேண்டும், வீடுகள் இப்படிதான் இருக்க வேண்டும், வெளியில் வருகிற பொழுது நீ இப்படிதான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒழுங்குமுறையை சொல்லிக் கொடுத்தார்கள். இன்னைக்கு நைட்டிங்க பேர் வந்துச்சு பாருங்க, அப்படியே மாறி போச்ச. நைட் எப்படி இருந்துச்சு? வீட்டில் இருக்கிற நேரத்தில் அதற்காகவே பயன்படுத்துகிறார்கள். தன்னுடைய வேலைகளுக்கு சௌகரியமாக இருக்கும்பதற்காக வேண்டி நைட்டு பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நைட்டே போட்டுக் கொண்டுதான் வீதியிலே வராம். ஒரு கடைக்கு போவதாக இருந்தாலும், ஒரு வேலைக்கு செல்வதாக இருந்தாலும், வெளியே செல்வதாக இருந்தாலும், மேல் சாலை இல்லாமல் இன்றைக்கு வருகிறது சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் சினிமா தான். அதுல கட்டி கொடுக்குது. நைட்டியை வச்சுக்கிட்டு இப்படி நடக்கலாம், இப்படி மடிச்சு கட்டுக்கலாம், இப்படி டான்ஸ் ஆடலாம், இப்படி எதுவெல்லாம் செய்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு வழிகாட்டலை எது காட்டி தந்தது என்றால் இது சினிமா தான். யாரா மறுக்க முடியுமா? இன்னைக்கு கொலைகள் நடக்கிறது, எங்கே பார்த்தாலும் கொலை, இடையில் எந்த கேள்வி கேட்டாலும் கொலைகள். ஆனா சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? இந்த படத்துல இப்படி கொலை செய்யறோம், இந்த படத்துல எப்படி செய்யறோம், படங்களை தான் மையமாக வைத்து பேசுகிறார் தவிர இன்னைக்கு சமூகம் கெட்டுவதற்கு, கெட்டு போனதற்கு சினிமா தான் முக்கியமான காரணம். இது எதற்கு மறுக்கவே முடியாது. இது சினிமா குறித்து இந்த நேரத்தில் பேசுவதற்கான காரணம் என்ன? இன்னைக்கு சமூக வலைதளங்கள் எதை பார்த்தாலும் சரி, யூடியூபாக எடுத்துக்கொண்டாலும், இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கொண்டாலும், நீங்கள் பேஸ்புக்காக எடுத்துக்கொண்டாலும், நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னைக்கு சினிமாவை அந்த நிலைகளை பார்த்து டான்ஸ், கூத்து, கும்மாளங்கள், ஒரு பக்கம் ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் என்று ஆடுகிற கலாச்சாரம் இன்றைக்கு ரொம்ப தலை தூக்கி கொண்டிருக்கிறது. இதே நிலையில் சமூகம் சென்று கொண்டிருந்தால் எந்த சமூகத்துக்கும் பயனளிக்காது. இது குறிப்பிட்ட இந்த விஷயம் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. இது தொடர்பாகவே ஏராளமான செய்திகள் பேச வேண்டியிருக்கிறது. ஆனாலும் சினிமா சம்பந்தமான செய்திகளை கொஞ்ச நேரத்தில் உங்களை சொல்லிட்டு அதன் பிறகு இதற்கெல்லாம் இஸ்லாம் சம்பந்தமான செய்திகள், இஸ்லாம் கொடுக்கக்கூடிய தீர்வுகளை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் இன்னைக்கு அனைத்து விதமான விஷயங்களுக்கும் நாம் தெளிவான ஒரு அறிவை பெற்றுக் கொள்ள முடியும். அதே போன்று இந்த சினிமாவுடைய நிலைகளை பார்த்தோம் என்றால் இன்னைக்கு பல இடங்களில் பல்வேறு தவறு நடப்பதற்கான முக்கியமான காரணங்கள் இன்னைக்கு சினிமா இருக்கிறது. ஒன்று உங்களுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், பெற்றோர்களை எதிர்த்து பேசக்கூடிய விஷயங்கள். பெற்றோர்களை சிறு பிள்ளைகளிலிருந்து பெரும் பிள்ளை வரைக்கும் இன்னைக்கு அவர்களுக்கு மரியாதை கொடுக்காமல், தாயை மதிக்காமல், தந்தையை மதிக்காமல், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களை மதிக்காமல், கூட இருக்கக்கூடிய மக்களை யாரையும் மதிக்காமல் இன்னைக்கு ஒரு மாணவன், ஒரு மாணவி இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர்கள் கெட்டு போனதற்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய காரணம். படங்களை அப்படிதான் காட்டுறான். படத்திற்கு எடுத்துக்கொண்டு என்றால் யாருக்கும் மரியாதை கொடுக்காத அளவில் தான் அவருடைய ஒவ்வொரு படங்களும் அமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனுடைய விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்குது தெரியுமா? நடிகர் மீது இருக்கக்கூடிய மோகங்கள் அது எந்த அளவுக்கு சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது என்றால், ஒரு நடிகர் ஒரு கட்சியை துவங்குகிறார். கட்சிகளை துவங்கி அவர் அங்குட்டும் இங்குட்டுமாக பல்வேறு மாநாடுகளை நடத்தி வருகிறார், மக்கள் சந்திப்பு நடத்தி வருகிறார். முஸ்லிம் சமூகமும் அதில் எந்த அளவுக்கு இருக்கிறது? கேவலத்தில் கேவலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொரு செய்திகளாக சொல்லுகிறார். 2 விதமான செய்திகளை சொல்லிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட் போனா அவங்க புரிஞ்சிடும். அது என்ன செய்கிறார்கள் என்றால், அவர் விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு இடத்துல ஒரு மாநாடு நடத்துகிறார். முஸ்லிம் பெண் கொடுத்த ஒரு பேட்டி. ஆரம்பத்தில் கொடுக்கும் பொழுது, நான் இந்த நடிகர் மீது மிகப்பெரிய மோகம் கொண்டவன், அவளை பார்க்க என்பதற்காக மிகப்பெரிய எனக்கு ஆசை உண்டு, அதை பார்ப்பதற்காக என் கணவர் தான் உதவி செய்தார். முஸ்லிம் பெண்ணு பேசி பேட்டி, மற்ற மக்கள் அல்ல, முஸ்லிம் பெண் கொடுத்த பேட்டி என்ன? நான் இவரை பார்க்க வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை, அந்த ஆசை இன்றைக்கு நிறைவேற இருக்கிறது. அதற்கு உதவியாக யார் இருந்தார் சொன்னால் என்னுடைய கணவர் உதவியாக இருந்தார். அவங்க கேடுகிட்ட மனுஷன் போல அப்படிதானே இருக்கு. இன்னும் பொது வழியில திட்ட முடியாது. ஒரு நாசுக்கா சொல்றோம், மார்க்கத்தை எப்படி எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்கான அடையாளங்கள் பல விஷயங்கள் இருக்கிறது. அதுல அந்த பெண்மணி சொல்றா, எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 2 பிள்ளையை விட்டுட்டு தான் நானும் கணவரும் வந்திருக்கிறோம். ஆனா பிள்ளைய யார பாப்பா? பிள்ளைய பார்க்கணும்ல.
அவர்கள் பணிவிடை செய்ய வேண்டுமா இல்லையா? அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய வேண்டுமா இல்லையா? ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு பெண் பேசுகிறார், அதற்கு உறுதுணையாக கணவன் வந்திருக்கிறார். மோகத்தை பாருங்கள், ஒரு நடிகர் மீது இருக்கக்கூடிய மோகம் இந்த அளவுக்கு அவர் தள்ளிவிட்டு இருக்கிறார். அதே போட்டு பாருங்க, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி இன்னொரு மரம் நடக்குது, சந்திப்பு ஈரோடுல. அதுல என்ன, முஸ்லிம் பெண் அவங்க பேட்டி கொடுக்கிறாங்க, இந்த நடிகரை பார்ப்பதற்காக வேண்டி நான் இரவு 2 மணிக்கு வந்து உட்கார்ந்துட்டேன். வேற வேலையே இல்லையா? இதான் உனக்கு வேலையா? குடும்பத்தை பார்க்க வேண்டும், பெற்றோரை பார்க்க வேண்டும், மாமியாரை பார்க்க வேண்டும், மாமனாரை பார்க்க வேண்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை பார்க்க வேண்டும். அதையெல்லாம் விட்டு விட்டு இந்த முஸ்லிம் பேட்டி கொடுக்கிறாள், இந்த நடிகரை பார்ப்பதற்காக வேண்டி நான் இரவு 2 மணிக்காவது உட்கார்ந்துட்டேன். இந்த சினிமா ஒரு சமூக மக்களை எந்த அளவுக்கு தள்ளி விடுகிறது, நடிகர் மீது இருக்கக்கூடிய மோகம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான குணத்தை தள்ளி விடுகிறது. யோசித்து பாருங்கள். அதுல ஒரு மாற்றுமத பெண் ஒரு பெண் பேட்டி கொடுக்கிறான், அதுதான் ரொம்ப முக்கியமான ஹைலைட். அவங்க சொல்றாங்க, இவர் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடிகர், இவரை மாதிரி எனக்கு யாரையும் பிடிக்காது, அந்த அளவுக்கு பிடிக்கும். எந்த வீட்டுல 8 ஓட்டு இருக்கு, எல்லாம் கவனமா கேளுங்க. என்னுடைய வீட்டுல 8 ஓட்டு இருக்கு. 8 ஓட்டும் இந்த நடிகருக்கு போலன்னு சொன்னா எல்லாருக்கும் வீட்டுல சோத்துல விஷத்தை போட்டுருவேன். என்ன கொடுமடாது, ஓட்டு அவங்க உரிமை யாரால் பிடிச்சிருக்கோ ஓட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன புள்ள பேட்டி கொடுக்குதுங்க, 8 ஓட்டு அவருக்கு உழுவன்னு சொன்னா எங்க வீட்டுல இவங்க சோத்துல விஷம் தான். முட்டாள்களா, யாரை பின்பற்ற வேண்டும் கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல், எதற்கும் சிந்தனை இல்லாமல் இன்னைக்கு சமூகத்தை சீரழிக்கக்கூடிய வேலைகளை சினிமா செய்து கொண்டிருக்கிறது. சினிமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் காசுக்காக எது வேணா செய்வார், காசுக்காக எப்படி நடிப்பார்கள். எந்த அளவுக்கு அவருடைய மோகம் தலைக்கேறி இருக்கிறது சொன்னால், கரூர் நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும். கரூர் நடந்த சம்பவம் என்ன, இந்த நடிகரை பார்க்கிறதற்காக வேண்டி ரொம்ப முன்னாடியே வந்து உட்கார்ந்துடுறாங்க. உட்கார்றதுக்கு வழி கிடையாது, ரோடுகள் அடைக்கப்படுகிறது. இவர் சொன்ன நேரங்கள் அல்லாமல் வேற நேரங்கள் வருகிறார். இவரை பார்க்கிறதற்காக வேண்டி கூட்டங்கள் அலமோதுகிறது. நேரங்கள் ஆக 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 கூட்டம் அதிகமாக வருகக்கூடிய அந்த நேரத்தில் என்ன நடக்குதுங்க, தண்ணி கொடுக்க வழி கிடையாது, ஒரு நிலை ஒதுக்குவதற்காக வழி இல்லை. அந்த நிலைமையில அங்க கரூர்ல 41 மக்கள் இறந்து போனார்கள், குழந்தைகள் இறந்து போனாங்க. சம்பவத்தை நினைவூட்டுகிறோம். எதற்காக என்றால், ஒரு நடிகர் மீது இருக்கக்கூடிய மோகத்தின் மூலமாக 41 உயிர் போயிருக்கும் சொன்னா இந்த சமூகம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது யோசிக்கணும்ல. அதனுடைய இன்னும் மோசமான குணம் தெரியல. அங்கெல்லாம் நடிகர் சம்பந்தத்துல எல்லாம் பணம் போட்டு விட்டாச்சு. ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல போட்டு விட்டாரு போல. போட்டதுமே பாதிக்கப்பட்டவர்களுக்கு பேட்டி காண்றாங்க. அவங்க சொல்றாங்க, நான் ரொம்ப நெருக்கத்துல பார்த்தோம்ல, அதோட வேற என்ன வேணும், அந்த நடிகர் தொட்டு பார்த்தோம்ல, தொட்டு பார்த்தாச்சுங்க, வேற என்ன வேணும், என்ன கூடுதலா, என் புள்ள இறந்து போயிட்டா பிரச்சனை இல்லை. இதுல என்ன சொல்லுவீங்க? குழந்தை இறந்தவர்கள், கணவரை இறந்தவர்கள், மனைவியை இறந்தவர்கள், இன்றைக்கு அவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் என்ன, அவருடைய அக்கௌண்ட்ல பணம் விழுந்த பிறகு சாதாரண பேசுகிறார்கள். என்ன, இவர்களை தொடுவதற்காக வேண்டி என் பிள்ளையை தியாகம் செய்திருக்கிறேன். பெரிய தியாகம் தான். எவ்வளவு தியாகம், குழந்தையை இறந்தது தியாகம் தான். யாருக்காக இறந்திருக்கிறீங்க? ஒரு சமூக போராளியாக இறந்திருக்கிறீங்களா? சமூகத்தை மீட்டெடுப்பதற்காக வேண்டி குழந்தையை நீங்க தானமாக தியாகம் செய்திருக்கிறீங்களா? ஒன்றுக்கும் உதவாத ஒரு நடிகர் மீது இருக்கக்கூடிய மோகத்தின் மூலமாக குழந்தைகளை சாகடித்திருக்கிறீங்க. பல மக்கள் இறந்திருக்கிறார்கள். அது காரணமாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக வேண்டி இவர் செய்யக்கூடிய வேலைகள் என்ன, அவர்களை ரொம்ப புனிதமாக பேசுகிறார்கள். ஏன் இப்படி வந்துச்சு? இப்படி புனிதமாக பேசுவதற்கான காரணம் என்ன? மோகம். சினிமா மீது இருக்கக்கூடிய மோகம், நடிகர் மீது இருக்கக்கூடிய மோகம், நடிகர் மீது இருக்கக்கூடிய மோகத்தின் மூலமாக இன்றைக்கு இந்த அளவுக்கு விபரீதம் நடந்திருக்குது என்றால்
அவர்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஈரோடு நடந்து கொண்டிருக்கும் போது அந்த நிகழ்ச்சிக்கு முன்னாலேயே 3 நபர்கள் மயக்கமுற்றார்கள். அதே நேரத்தில் செய்திகள் வருகிறது 3 நபர்கள் ஐசியூல இருக்கிறாங்கன்னு வருது. தெரிஞ்சுக்கங்க, எந்த விதத்திலும் இந்த சினிமாவும் சரி சினிமா காரர்களும் சரி எந்த சமூகத்துக்கும் உதவியாக இருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு நிலைகளிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல நேரங்களில் பாதிக்கப்படுகிறது. முஸ்லிம் சமூகமாக இருந்தாலும் கிறிஸ்தவ சமூகமாக இருந்தாலும் இந்து சமூக மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு காலகட்டங்களிலே ஒவ்வொரு விதமான பாதிப்பை நாம் சந்தித்து கொண்டே இருக்கிறோம். ஏதாவது பாதிப்பு வருகிறது, பேரிடர் பிரச்சனை வருகிறது, மழை வெள்ளங்கள் பிரச்சனை வருகிறது, புயல் பிரச்சனை வருகிறது. ஆனா அதே நேரத்தில் வருகிற போது எல்லாம் எந்த நடிகர்களும் எந்த நடிகர்களும் வந்து களத்தில் நிற்க மாட்டாங்க. பேட்டி ஒண்ணா கொடுப்பாங்க, ரொம்ப கவலையா பேட்டி கொடுப்பார். நான் ஏன் 40 நாளைக்கு பிறகு வந்து தெரியுமா, அந்த இறந்துட்டாங்கல்ல, ரொம்ப கவலையா இருந்தேன், ரொம்ப கவலைங்க. பேச்சு வராது, ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுவார், ரொம்ப யோசித்து பேசுவார். ஏன் கவலை வெளிப்படுத்துகிறார்களாம். எப்படி இறந்தவங்க குடும்பத்தை இவர் இருக்கிறது வர வச்சு இவரு வந்து மண்டபம் கேட்டாரு பாருங்க. எங்குமே நடக்காத ஒரு காரியம் உள்ளது. எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் செய்யாத ஒரு காரியத்தை இவர் செய்தார் பாருங்க. இவருடைய அரசியலை புரிந்து கொள்ளுங்கள். ஆக இன்னைக்கு சமூகம் இந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்கு சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களும் சினிமாவை பார்த்துதான் இந்த சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் இதற்கான பல்வேறு தீர்வுகளை சொல்கிறது. சினிமா பத்தி பேசிட்டே போகலாம், ஆனா நேரத்தை வீணடிக்க விரும்பல. அப்படித்தானே? கிடைத்திருக்கக்கூடிய நேரத்தை வந்து பயனுள்ளதா பயன்படுத்திக்கணுமா இல்லையா? சினிமா பத்தி பேச நம்ம நோக்கம் இல்லை. சினிமா நீங்கள் அவருடைய ஆடைகள், அதில் வரக்கூடிய ஆடைகளாக இருந்தாலும் பாடல்களாக இருந்தாலும் கவிதைகளாக இருந்தாலும் சண்டை சச்சரவுகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அதை பற்றி முழுமையாக பேசுவது மூலமாக நமக்கு நேரங்கள் தான் வீண். அதனால நமக்கு ரொம்ப புரோஜனம் தராது. அப்ப இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, வழிகாட்டல் என்ன, அது குறிப்பாக ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா இஸ்லாமிற்காக வேண்டி இந்த திருமறை குர்ஆனை நமக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமாக வழங்கியிருக்கிறார். எந்த ஒரு சமுதாயத்துக்கும் கொடுக்காத அற்புதமாக, யாருக்கும் கொடுக்காத அற்புதமாக அல்லாஹ் நமக்கு இந்த வேதத்தை வழங்கியிருக்கிறார். இந்த வேதங்களை பெற்றிருக்கக்கூடிய நாம் அது சம்பந்தமாக பல அறிவுரைகளை மார்க்க நம்ம சொல்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் என்றால் உலகத்தில் வாழ்கிற பொழுது யாரை பின்பற்றினால், எப்படி பின்பற்றினால், எதை பின்பற்றினால் நாம் மறுமையில் வெற்றி அடைய முடியும் என்கிற செய்திகளை மார்க்க நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லித் தருகிறது. அதுல அல்லாஹ் ஒரு இடத்தை சொல்கிறான், இந்த வேதங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா? அழகான ஒரு செய்தியை சொல்கிறான். லகத் அன்ஸல்னா இலைக்கும் ஃபீஹி ذிக்ருக்கும், உங்களுக்கு அழகான ஒரு வேதங்களை நாம் வழங்கி இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட வேதம் தெரியுமா? ذிக்ருக்கும், நற்போதனைகள் அதிகமாக கொண்ட வேதங்களாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அல்லாஹ் வேதத்தை, திருமறை குர்ஆனை நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால் நல்ல போதனை கொண்டிருக்கக்கூடிய வேதம், ஆலோசனை வழங்கக்கூடிய வேதம், நேர்வழி காட்டியாக இருக்கக்கூடிய வேதம். அந்த வேதத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அஃபலா தாக்கிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். நம்முடைய வாழ்க்கையில எரிசா நடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சம்பவம் நடந்தாலும் சரி, நம்ம நோக்கி வரக்கூடிய எதிர்வினைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் மார்க்கம் என்று வருகிற பொழுது, உலகம் என்று வருகிற பொழுது நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. இன்னொரு சொல்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம்லா குலூபில் அக்ஃபாலுஹா, நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க வேண்டாமா? சிந்தித்து நீங்கள் செயல்பட வேண்டாமா? உங்களுடைய உள்ளங்கள் பூட்டு போட்டு இருக்கிறதா என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் பேசுகிற வார்த்தைகளை பாருங்கள். உள்ளம் பூட்டு போட்டுருக்கான்னு கேட்கிறான். ஏன் உள்ள எப்படி பூட்டு போடுறது? இன்னைக்கு யோசிச்சு இருக்கிறோமா? உள்ள எப்படி பூட்டு போடும்? இன்னைக்கு எல்லாம் வந்திருக்கிறீங்கல்ல, உங்க இடத்துல ஒரு கேள்வி ஒண்ணு எழுப்புறேன். அப்படி பேசிட்டு இருக்கும் போது நீங்க சொன்னீங்கன்னா தூக்கம் கொஞ்சம் தெளிவாகும். ஏன்னா நேரங்கள் கடக்க கடக்க கண்ணுல அப்படி ஒரு வாரம் வங்கி போகும் இல்லையா? அதற்காக ஒரு கேள்வி.
உள்ளங்கள் வந்து எல்லாருக்கும் வழங்கப்பட்டு இருக்கிறது. உலகத்தை பொறுத்தவரையில உள்ளம் இல்லாத மனிதர்கள் யாரும் கிடையாது. அது இந்த இனம் என்று கிடையாது. மனித சமூகம் சொன்னாலே அல்லாஹ் எல்லாருக்கும் உள்ளங்கள் அடங்கியிருக்கிறான். சரி, உங்க உள்ளம் இருக்குல்ல, உங்களுடைய உள்ளம் இப்போ இறுகி போனது அப்படின்னு சொல்லுவீங்களா, அல்லது தாராள மனசு கொண்டு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. உள்ள வந்து என்னுடைய உள்ள வந்து ரொம்ப இறுகி போயிருக்கு, ரொம்ப இறுக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்களா, அல்லது தாராள மனசுப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? தாராள மனசா? எல்லாருக்கும் தாராள மனசு தானே, எல்லாம் தாராள மனசு தான். அப்படிதான் எல்லாருமே சொல்லுவோம். யாரை கேட்டாலும் சரி, என் மனசு எப்படிப்பட்ட மனசு தெரியுமா, என் மனசு மாதிரி யாரும் கிடையாது, நான் ரொம்ப தாராளமான மனசு அப்படி எல்லாருமே சொல்றோம், சொல்லதான் செய்யறோம். ஆனா அதே நேரத்துல ஏப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு கடை எழுதி கூட, உனக்கு தான் ஒரு 4 கடை இருக்குல்ல, தாராள மனசு தானே அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம்? ஆஹா, அடிமடியிலேயே கை வைக்கிறாங்க இந்த ஆளு, சொன்ன தப்பா போச்சோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவ தாராள மனசு என்றால் அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால், நடைமுறை வாழ்க்கையில் ஒருவருக்கு கொடுத்து வாங்கக்கூடிய விஷயத்துல நாம் எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை தாராள மனசு கொண்டவர். அதே நேரத்தில் உதவி கேட்கிற நேரத்தில் அவர் உதவி செய்வார், நல்ல விதமாக பேசுவார், பள்ளிவாசலோடு அதிகமாக தொடர்பு வைத்திருப்பார், திருமறை குர்ஆனோடு அதிகமான இணக்கம் கொண்டவர், இப்படி என்று பல காரணங்கள் நம்மளால சொல்ல முடிகிறது. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறார், உள்ள கூட்டுதான் போட்டிருக்கு, உள்ள இறுகிதான் இருக்கு. எதனால தெரியுமா? நீங்கள் திருமறை குர்ஆனை சிந்திக்காத ஒரு விளைவா. உங்களுக்கு வேதங்களை கொடுத்திருக்கிறோம், திருமறை குர்ஆனை உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். அந்த திருமறை குர்ஆனை சிந்தித்து செயல்பட்டீர்கள் சொன்னால் நம்முடைய உள்ளம் தாராளமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் கேட்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய அளவுல நம்முடைய உள்ளங்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப சொல்லலாம் தாராள மனசு அப்படின்னு. ஏன் இப்பவே தாராள மனசு இல்ல? அல்லாஹ் சிந்திக்க சொல்றான்ல, உள்ள பூட்டு போட்டுக்கான்னு கேட்கிறான்ல, ஏன் உள்ள பூட்டு போட்டுக்கான்னு கேட்கிறான்? எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றாத விளைவாக இன்றைக்கு சமூகத்தில் பல விஷயங்கள் சினிமா போன்று சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு சிறுவனும் காரணம் கிடையாது, பெரியவன் காரணம் கிடையாது, அனைவருமே சீரழித்துக் கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கு எல்லா மக்களுடைய நிலைகளை பார்த்தோம் என்றால், வீட்டுல சினிமா பார்க்காத ஆட்களே கிடையாது, எல்லாமே சினிமா பார்க்கிறான். ஆனால் அந்த சினிமாவுடைய நிலைகளை பார்க்கும் போது பலருடைய வாழ்க்கை அது கெடுத்துக் கொண்டிருக்கிறது. நேற்று வரும்போது ஒரு வீடியோவை பார்க்கிறோம் பேஸ்புக்ல, 75 வயசு நிரம்ப இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம், ஒரு வயோதி, அவர் என்ன செய்கிறார் என்றால் சினிமா பாட்டை போட்டு அவர் கூத்தாடி கொண்டிருக்கிறார், பேஸ்புக்ல போறார். அதற்கு பல நபர்கள் கமெண்ட் செய்திருக்கிறாங்க, இந்த வயசுல உங்களுக்கு எல்லாம் தேவையா அப்படின்னு. ஏங்க உங்களுக்கு இந்த வயசுல தேவை? போய் ஆடி அடங்கக்கூடிய வேலையை இப்ப கூட ஆடிட்டு கிடக்குறீங்களே என்று கேட்கிற அளவுக்கு பலரும் கமெண்ட் செய்கிறார்கள். ஆனால் முதியவர்களையும் சீர்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சினிமா ஒட்டுமொத்த சமூகத்தையும் கேலி கூத்தாகி இருக்கக்கூடிய இந்த சினிமா முஸ்லிம்களையும் நாசமாக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நீங்கள் இஸ்லாமில் பார்த்தோம் என்றால் முஸ்லிம் பெண்கள் புர்காவை அணிந்து கொண்டு ஒவ்வொரு பாடல்களுக்கும் டான்ஸ் ஆடி பதிவு செய்கிறார்கள் என்றால் இது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயம் தள்ளி இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் எதை வளர்க்க சொல்கிறது? எதை சிந்திக்க சொல்கிறது? யாரை நேசிக்க சொல்கிறது? அதிலும் சற்று கூட இவர்கள் குணமானவர்களாக இன்றைக்கு பலரும் சினிமாவால் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஒரு செய்தி சொல்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? யாருக்கெல்லாம் உள்ளம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவரெல்லாம் சிந்திப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சிந்தனை அறிவை ஊட்டுகிறான். நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்கிற செய்திகளை அல்லாஹ் அவ்வப்போது சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஏன்? அறிவு இருப்பது மூலமாக உங்களுக்கு அறிவு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவு மூலமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். யாரெல்லாம் சிந்திக்கவில்லையோ அவர்களை கழுதையோடு ஒப்பிட்டு பேசுகிறோம். கழுதைக்கு ஒப்பா சொல்றாங்க,
எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான், லம் யஹ்மிலுஹா கமஸல் ஹிமார் யஹ்மிலு அஸ்ஃபாரா. ஒரு கழுதை வந்து உங்களுக்கு உதாரணம் சொல்லப்படுது. ஏன் தெரியுமா? அந்த கழுதையுடைய நிலையை பார்க்கும் பொழுது புத்தகத்தை சுமக்கக்கூடிய, பொது சுமக்கக்கூடிய கழுதையாக இருக்கிறது. கழுதை இருக்குங்க. கழுதையை பொறுத்தவரையில நீங்க மிகப்பெரிய குர்ஆன் சம்பந்தமாக, தஃப்சீர்கள் சம்பந்தமாக, ஹதீஸ் சம்பந்தமாக புத்தகங்கள்லாம் மூட்டை கட்டி கழுதை முதல்ல ஏத்துனா அதுக்கு என்ன நினைக்கும்? குர்ஆன் ஏத்திருக்கிறாங்க, ஹதீஸ் ஏத்திருக்கிறாங்க, இது எல்லாம் நம்முடைய மைண்ட்ல ஏத்திர வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்குமா? அது என்ன செய்யும்? மூட்டை மூட்டையா தான் நினைக்கும். நீங்கள் வந்து துணிகளை கட்டி மூட்டை ஏற்றினாலும், பல புத்தகங்களை, அறிவு சார்ந்த புத்தகங்களை ஏற்றி நீங்க அது மேல மூட்டை ஏற்றினாலும் அது என்ன தெரியாது? மூட்டை மூட்டை தான். இல்ல இந்த புத்தகம் தான் ஏற்றுவதன் மூலமாக இது வந்து குர்ஆனை கரைத்து கொடுத்திருக்கிறது, இது ஹாஃபிலாக இருக்கிறது, ஹாஃபில் பட்டம் கொடுக்கலாம், மிகப்பெரிய ஒரு ஆலிம் பட்டம் கொடுக்கலாம், அல்லது ஒரு பிஹெச்டி பட்டத்தை கொடுக்கலாம். அப்படி யாரா கொடுப்பாங்கல்ல? யாரும் கொடுக்க மாட்டோம் தானே. என்ன காரணம்? கழுதையை பொறுத்த வரையில அது சுமக்கக்கூடிய கழுதையாக தான் இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கெல்லாம் வேதம் கொடுக்கப்பட்டு இந்த வேதத்தை அவர்களெல்லாம் பின்பற்றாமல், சிந்திக்காமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கழுதைக்கு ஒப்பானவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். யோசித்து பாருங்க. இன்னைக்கு சமூகத்துல எல்லா மக்களுக்கும் அறிவு இருக்கிறது, எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது. உங்களுக்காக இருந்தாலும் எனக்காக இருந்தாலும் ஒரு சினிமாவை நாம் பார்க்கிறோம் என்றால் இந்த சினிமா நமக்கு நல்லதை சொல்கிறதா அல்லது தீமையை சொல்கிறதா என்பதற்கான ஒரே ஒரு அடையாளம் போதுமானது. ஒரு பாட்டை எடுத்துட்டா போதும். ஒரு பாட்டு போதும் தானே. அந்த பாட்டுல அரைகுறையோடு ஆணும் பெண்ணும் கட்டி அணைத்துக் கொண்டு தகாத நிலையில் அவர்கள் ஆடுகிறார்களே, குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்க முடியுமா? தாய் ஒரு பக்கம், தந்தை ஒரு பக்கம், வயசு உள்ள ஒரு பக்கம், வயசு ஆன ஒரு பக்கம், கூட்டாக உட்கார்ந்து கொண்டு சூப்பர் சினிமா ஓடுகொண்டு இருக்கிறது, சூப்பர் பாடலாக இருக்கிறது, எப்படிப்பட்ட வரிகளாக இருக்கிறது, ரசித்து பார்க்க முடிகிறதா? அப்ப பார்க்க முடியலன்னா அதுல என்னையா நல்லது இருக்கு? ஒண்ணுமே இல்லை தானே. குடும்பத்தோடு பார்க்க முடியாத ஒரு விஷயங்கள், ஒரு செய்திகள் எந்த அளவுக்கு மோசமாக நாம் உணர்கிறோமோ அதே போன்றுதான் சினிமாவும் மோசமானதுதான், நல்லதே கிடையாது. அது நமக்கு நன்மைகளை தராது. எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறார்கள் அவருடைய நிலைகளை பார்க்கும்போது அந்த அளவு சொல்லுவோம். கணவன் மனைவி அந்த அளவு இந்த உறவு இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லா சமூக பக்கமும் புனிதமாக பேசக்கூடியது. இந்த சமூகம் தான் இது கிடையாது. ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்த பிறகு அவருடைய அந்தரங்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லா சமூக மக்களும் புனிதமாக கருதக்கூடிய ஒன்று. எல்லாருமே மதிப்பாக பேசுவோம், அதற்கு மதிப்பு கொடுப்போம். ஆனால் அந்த அந்தரங்கம் இன்றைக்கு அந்தரங்கமாக இருக்கிறதா? ஒரு ரூம் நடக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக காட்டுகிறார்கள், பிள்ளைகளுக்கு காட்டுகிறார்கள், தாய்மார்களுக்கு காட்டுகிறார்கள், இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு வேலைகளை அந்தரங்கம் என்ற விஷயத்தில் இதில் காட்டுகிறார்கள் என்றால் சினிமா நல்லதாக இருக்குமா? நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறது. காலத்தினுடைய நிலைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப அந்த பரிதாபமாக இருக்கிறது. சமீப காலத்தில் ஒரு அறிக்கை கொண்டு வந்தது. எந்த அளவுக்கு அறிக்கை தெரியுமா? ரொம்ப அசிங்கமான வீடியோகளை டவுன்லோடு செய்து பார்க்கக்கூடிய முதலிடம் எதுவாக இருக்குன்னு சொன்னால் இந்தியா என்று ஒரு செய்தி வந்தது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதன் பிறகு தடை செய்தார்கள். அதற்கு நோட் பண்ணார்கள், யார் டவுன்லோட் பண்றா, எவன் பாரு. அதில் அதிகமான நபர்களை பார்க்கிற பொழுது எல்லாம் காலேஜ் மாணவர்கள் செய்தி வந்தது. அப்ப மாணவர்களை வழிகெடுக்கக்கூடிய, மாணவர்களை வழிகெடுக்கக்கூடிய இன்னைக்கு ஒவ்வொரு காரியம் செய்து கொண்டிருக்கு சொன்னால் இந்த சினிமா நமக்கு நல்லது இல்லை என்பதை ஒவ்வொருவருமே புரிய வேண்டும். எல்லாம் சமூக மக்கள் புரிய வேண்டும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நிலைகளிலுமே சினிமா ஆபத்தானது, அது சீரழிக்கக்கூடியது என்கிற செய்திகளை நாம் சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டும். எந்த அளவுக்குங்க இன்னைக்கு சென்னை போன்ற மாநகரங்களுடைய செய்திகளை பார்த்தோம் என்றால் ரொம்ப கொடூரமாக இருக்கிறது. ஒரு நிச்சயான வாழ்க்கையை வாழ்வதற்காக, தன்னுடைய வாழ்க்கையிலே நான் பணக்காரனோடு வாழ வேண்டும் என்பதற்காக
அதற்கென்று பல நபர்கள் வலை வீசிக் கொண்டிருக்கிறார்கள். மாணவிகள் மீது வலை வீசுகிறார்கள், மாணவிகளிடத்தில் பேசுகிறார்கள். நல்ல ஆடைகள் உடுத்த வேண்டுமா, நல்ல செல்போன் வாங்க வேண்டுமா, ஆடம்பரமாக சாப்பிட வேண்டுமா, 5 ஸ்டார் நீ தங்க வேண்டுமா? அப்படி என்றால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக கேள். சொல்லுகிற விஷயத்திற்கு கேட்டு நீ கட்டுப்பட்டு சொன்னால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சொல்கிறார். நீங்கள் ஒரு 3 ஆண்டுகள் முன்னாடி வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்த்தா தெரியும். அதில் ஒரு ஆணும் பெண்ணும் இளம் பெண்களுக்கு வலை வீசி அவர்களை கரெக்ட் பண்ணி அவர்கள் செய்ய வேண்டியெல்லாம் செய்து அவர்கள் மூலமாக பல கோடிகள் சம்பாதித்திருக்கிறார்கள். அப்ப ஏன் இந்த நிலைக்கு போகுது? ஏன் ரிச்சா வாழ வேண்டும் ஆசைப்படுகிறார்கள்? படிக்க செல்லக்கூடிய மாணவிகள், தங்கி படிக்கக்கூடிய மாணவிகளிடத்தில் வலை வீசி இந்த ரிச்சா வாழ வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை எது ஊட்டியது சொன்னால் சினிமாவும். சினிமா தான் காட்டி கொடுக்குது. அடிப்படை விஷயத்தில் இருந்து ஒரு ஏழை மாணவியாக வருவாள், அவள் படிப்பாள், கஷ்டப்படுவாள். அவருடைய கஷ்டங்களை உணர்ந்து அருகில் இருக்கக்கூடிய மாணவிகள் சொல்லுவாங்க, நான் உனக்கு ஒரு ஐடியா தரேன், நீ கஷ்டப்படாம படிக்கலாம், உன்னுடைய வீட்டுக்கு நீ பணம் அனுப்பலாம். அது எப்படி? இந்த வேலையை செய்ய, சொல்லுகிற அட்ரஸுக்கு போயிட்டு வா, ரிச்சா வாழலாம் என்கிற விஷயத்தை வழிவகுத்திருக்கு சொன்னால் அதுக்கு முக்கியமாக காரணமாக இருப்பது இந்த சினிமா தான். ஆக சினிமாக்களை பொறுத்த வரையில நம்முடைய வாழ்க்கையில எந்த நிலைகளிலும் நமக்கு நன்மை தராது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஒவ்வொருவருமே யாரை பின்பற்ற வேண்டும், எப்படி பின்பற்ற வேண்டும் என்கிற செய்தி சொல்கிறது. அதீஉல்லாஹ வ அதீ ரசூல், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்படுங்கள். ஃபஇன் தவல்லவ், எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்கிறது, நீங்கள் புறக்கணித்தால் ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரூன், அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய நேசம் இல்லாமல் போய்விடும் என்கிற செய்திகளை அல்லாஹ் சொல்கிறான். என்றால் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற பொழுது நாம் சினிமாவையோ சினிமாக்காரர்களையோ நேசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வீணாகி போய்விடுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படாமல் போகிற பொழுது அல்லாஹ்வுடைய கோபம் நமக்கு வருகிறது. அல்லாஹ் நம் மீது கடுமையாக கோபப்படுகிறான். இன்னைக்கு சமூகத்தினுடைய நிலையை பார்த்தீங்கன்னா பார்வைங்கிற விஷயம் இருக்குல்ல, திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட மக்களிடத்தில் சொல்லுங்கள், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி சொல்லுங்கள், உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய மேல் இருக்கக்கூடிய துணியை நீங்கள் மார்பின் மீது போட்டுக் கொள்ளுங்கள், நீங்கள் நடையில கூட சாதாரணமாக நடங்க. பெண்களுக்கு அறிவுரை மார்க்கம் சொல்கிறது. இந்த நடர்களங்க, நீங்கள் பாதையில் நடக்கிற பொழுது அந்த நடையில் கூட நடுத்தரத்தை கடைபிடிங்கள். ஆண்களை பார்க்கும் போது ஒரு விதமாக நடக்கக்கூடாது, கூட்டுதை பார்க்கும் போது ஒரு விதமாக நடக்கக்கூடாது, கால் கொலுசை போட்டுக்கொண்டு கால்களை அடித்து நடக்கக்கூடாது. மார்க்கம் எப்படி தடை விதித்து பாருங்க. கால் கொலுசை போட்டுக்கொண்டு கால்களை நீங்கள் அடித்து நடக்கக்கூடாது. ஏன்? இவைகள் அனைத்துமே ஆண்களுடைய கவனங்களை மாற்றும், அவருடைய சிந்தனைகளை மழுங்கடிக்கும். அதனால் தவறான உணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் இதை விட்டு விலகிக் கொள்வது என்று மார்க்கம் சொன்னது. எந்த அளவுக்குங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர் சொல்லுகிற போது கூட ஒரு பெண்ணாக இருப்பவள் அவள் பள்ளிவாசலுக்கு போகிற போது கூட வாசல் உள்ள திரகங்களை அடித்து விட்டு செல்ல வேண்டாம், தடை வைத்திருக்கிறது. பூ வச்சுட்டு நீங்க பள்ளிவாசல் போகாத, அதனுடைய வாசல்கள் மூலமாக ஆண்களுடைய சிந்தனைகளை அது மழுங்கடிக்கும், அதனால் தடை என்று சொல்லி இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்வை நேசித்துக் கொள்ள ஆக வேண்டும் என்கிற சிந்தனையோடு வாழக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறது என்றால் என்ன காரணம்? சினிமா தான் காரணம். ஒண்ணும் வேணாங்க, நேற்றில் இருந்து ஒரு செய்தி பரபரப்பாக பேசப்படுகிறது. ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு மாவட்டம் பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி மீது, முஸ்லிம் பெண்மணி மீது சரியா அத்துமீறி நடந்தார், தவறாக நடப்பதற்கு அது ஒரு காரணமாக இருந்தது. அப்ப அந்த கட்சிக்காரங்க அந்த மாவட்ட செயலாளர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு முஸ்லிம் பெண், அதை பத்தி பேசுவோமே.
இன்னைக்கு அரசியல்ல பல மக்களை பார்க்க முடிகிறது. நீங்கள் எந்த கட்சிகளை பார்த்தாலும் சரி, இது சமீப காலமாக முஸ்லிம் பெண்கள் அந்தந்த கட்சியில் செயல்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். ஒரு விஷயங்களை புரிந்து கொள்ளுங்கள், சினிமாவாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அது பெண்களுக்கு ஆபத்து தான். எத்தனை பெண்கள் கேட்டு கொடுக்கிறாங்கல்ல, நம்மள சொல்ல அவசியமே இல்லைங்க. சினிமாவில் இருக்கக்கூடிய பல நடிகைகள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன? ஒரு புது படம் வருகிறது சொன்னால் நடிகை சம்பந்தமாக பேசுகிற பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றீங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஒரு 5 பேரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா போதும், நீங்க சினிமாவில் ஓஹோன்னு வந்துடலாம் அப்படிங்கிறோம் சொல்றாங்க. பேட்டியை பார்க்கிறோம்ல, நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒவ்வொரு நடிகர்களும் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? சினிமா ஆபத்தானது. அட்ஜஸ்ட் பண்ண சொன்னா அவர்கள் ஓஹோன்னு ஆகிவிடுவார்கள். அட்ஜஸ்ட் பண்ண சொன்னா அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். அது எந்த படமாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருக்கட்டும், விளம்பர படங்களாக இருக்கட்டும், எது சம்பவம் வருவதாக இருந்தாலும் சரி, சினிமா என்று வந்துவிட்டால் மக்களை அது மோஸ்ட் பக்கமே செல்கிறது. கேரளாவில் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அது ஒரு நடிகர் கூட கைது செய்யப்பட்டார். ஒரு ஆண்டுக்கு பிறகு அவர் மீண்டும் விடுதலை வந்திருக்கிறார். விடுதலை பிறகு பல நடிகைகள் அதற்கு துணையாக இருந்திருக்கிறார்கள். ஆனா அதே வழியிலே தற்போது ஒரு 3 நடிகைகள் அவர் மீது மீண்டும் கேஸ் போடுறாங்க. ஏன்? எதனால? அவர் மூலமாக நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், பாதிப்பு அடைந்திருக்கிறோம். அவ பாதிப்பை தரக்கூடிய நிலையில் தான் இன்றைக்கு சினிமா இருந்து கொண்டிருக்கிறது. பாதிப்பு தரக்கூடிய நிலையில் தான் அரசியல் இருந்து கொண்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, நமக்கு அது நன்மைகளே தராது. குறிப்பாக முஸ்லிம் சமூகம் இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற ஒரு வழிகாட்டலை மார்க்கம் சொல்கிறது. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிதான் அமைத்துக் கொள்ள வேண்டும், இப்படிதான் வாழ வேண்டும், இப்படி வாழ்ந்தால்தான் நாளை வருநாளிலே நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்கிற சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாம். மறுமையை அதிகமாக ஊட்டுகிறது. கபருடைய வாழ்க்கையை அவ்வப்போது நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? இவன் எந்த நிலையிலையும் வழிகட்டு பக்கம் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி மரணத்தினுடைய சிந்தனைகளையும் கபருடைய வாழ்க்கையையும் மறுமை என்கிற வாழ்க்கை குறித்து இஸ்லாம் பேசுகிறது. பிற மக்களுக்கு போல தெரியல, இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குமா? பிற மக்கள் யோசிப்பார்கள். ஆனா இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இறந்ததுக்கு பிறகுதான் முக்கியமான வாழ்க்கை இருக்கிறது. இது ஒவ்வொரு முஸ்லிம் நம்ப வேண்டும். அவன் நம்பாமல் விட்டு விட்டான்னு சொன்னால் அவன் முஸ்லிமே இல்லை என்று மார்க்கம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், 6 விஷயங்கள் அவன் நம்பியே ஆக வேண்டும். ஒரு ஈமான் கொண்டவனாக இருக்க வேண்டும் என்றால் 6 அடிப்படையான விஷயங்களை அவன் நம்பியாக வேண்டும். அல்லாஹ்வை நம்புவது, அல்லாஹ்வுடைய தூதரை நம்புவது, வேதங்களை நம்புவது, மறுமையை நம்புவது, மலக்குமார்கள் நம்புவது, நபிமார்கள் நம்புவது, இப்படியான விஷயங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி கூடுதலாக சொன்னாங்க, இந்த 6 விஷயங்கள் ஒன்று மறுத்தாலும் அவன் ஈமான் கொண்டவனாக இருக்க முடியாது. அடிப்படையான செய்திகளை சொல்கிறார். ஈமான் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை ஏன் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்குது சொன்னால், மனிதன் என்பவன் எந்த நிலையிலும் அவன் வழிகட்டின் பக்கம் போயிடுவான், சினிமா பக்கம் போயிடுவான், கூத்தாடி பக்கம் போய்விடுவான். அதனால் அவனுக்கு மிகப்பெரிய ஆபத்துகள் இருக்கிறது. அதனால் இஸ்லாம் ஒவ்வொரு நேரங்களையும் அவனை பன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறது, அவன் நிதானப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் அவ்வப்போது இது போன்ற விஷயங்கள், இது போன்ற பிரச்சாரங்கள் தொடர்ந்து நாம் நடத்திக் கொண்டே இருக்கிறோம். ஆக இப்படி இருக்கக்கூடிய நிலையில மார்க்கம் அடிப்படையான ஒரு செய்தி சொல்கிறது, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால். ரொம்ப முக்கியமான செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வது போல அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்க சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய பாசம் இப்படி எதுவாகினும் நம் மீது விழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய வாழ்க்கை நெறியாக கொண்டு வர வேண்டும், வாழ்க்கையுடைய அடிப்படையாக கொண்டு வர வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வழிகாட்டல் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்களா?
அல்லாஹ்வுடைய தூதர் இதுக்கு அங்கீகரித்திருக்கிறார்களா என்கிற செய்திகளை நாம் பார்த்துதான் வாழ வேண்டுமே தவிர மற்ற விஷயங்களை உலகத்தில் வரக்கூடிய அனைத்து விதமான செய்திகளையும் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை சின்ன பின்னமாகும். அதான் சொல்கிறான், என்னுடைய நேசம் வர வேண்டும் என்றால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அப்பதான் இது ரெண்டும் கிடைக்கும். ஆக உலகத்தில் வாழ்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில எந்த எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, இந்த சினிமா நமக்கு நன்மைகள் தராது, அரசியலும் நமக்கு நன்மைகளை தராது. உலக வாழ்க்கை என்றால் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும், ஒரு மினுக்கான வாழ்க்கை போடு தெரியும். இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தில் இல்லாதவர்களாக இன்னைக்கு பலர் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இஸ்லாமியர்களை துன்புறுத்த வேண்டும், இஸ்லாத்துக்கு எதிராக பல்வேறு பிரச்சாரங்களை போய் செய்திகளை பரப்புவதற்காக வேண்டி பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தில் இஸ்லாம் என்கிற பெயரும் பலரும் இருக்கிறான். அவரை பார்த்தீங்க மினுக்கா போவார், அவருக்கு பாதுகாப்பு, அவருக்கு ஒரு ராஜ வாழ்க்கை, எங்கு வேணாலும் செல்வார், எப்படி வேணாலும் செல்வார். அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆஹா, மனுஷன் எப்படி வாழ்றான் பாடுறா, வாழ்ந்தா இப்படிதானே வாழணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டோம்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் கல்வை பத்தி சொல்றான்ல, கல்வி இருந்தும் சிந்திக்காதவர்களாக அவர்கள் போய்விடுவார்கள். அந்த நிலைக்கு போய்விடக்கூடாது. நம்முடைய படிவுகள் எந்த அளவுக்கு இருக்கணும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு செய்தி சொல்கிறான். திருமறை குர்ஆன் சம்பந்தம் சொல்கிற பொழுது இந்த குர்ஆனை, இந்த வேதத்தை ஒரு மலையின் மீது நாம் இறக்கிறோம் என்று சொன்னால், ஒரு மலை இருக்குல்ல, மலையின் மீது இறக்கிறோம் சொன்னால் அது அல்லாஹ்வுடைய அச்சத்தால் சிதறி இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மலை முடிய பொறுத்து உங்களுக்கு தெரியும், மலை எந்த அளவுக்கு ஒரு உறுதியானது. எப்படிப்பட்ட புயல் கத்து வந்தாலும் மலை மலையாதான் இருக்கும், யாருக்காக வளைந்து கொடுக்காது. ஒரு உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மலை, அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மலை, அல்லாஹ்வுடைய வேதம் இறங்கப்பட்டது என்று சொன்னால் அது நொறுங்கி சின்னாபின்ன ஆகும் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்றால் காரணம் என்ன? குர்ஆன் அந்த அளவுக்கு வைத்தானதா? குர்ஆன் வசனம் மலையை விட ஒரு பெரும் மேலே மலையாக உள்ளதா? என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? மலை இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தாலும், எதுக்கும் வளைந்து கொடுக்காமல் இருந்தாலும், அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கிவிட்டால், அல்லாஹ் ஒரு வேதத்தை இறக்கிவிட்டான்னு சொன்னால் அது என்ன செய்கிறது? தன்னுடைய பணிவை அது காட்டுகிறது. அல்லதாங்க படிச்சான். உலகத்தில் பொறுத்தவரையில மலையாக இருந்தாலும் சரி, கோபுரங்களாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, ஜின்னாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய படைப்புகள் உள்ளது. என்ன கூடுதலாக பார்க்க வேண்டும் சொன்னால், மனிதன் தனிப்பட்ட ரீதியிலே தன்னுடைய வணக்கங்களை செய்து கொண்டிருக்கிறார். இவர் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லோரும் பார்ப்பார்கள். ஆனால் இது இரண்டும் அல்லாத எல்லா படைப்பினங்களும் அது அல்லாஹ்வை வணங்குகிறது, அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறது, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு முழுமையாக பணி செய்கிறது. அந்த பணிவை தான் அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவுக்கு நான் உறுதியாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மலை கோட்டைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் வந்துட்டா, படைப்பால வந்துட்டான்னு சொன்னால் அவனுக்கு முன்னால் நான் எதுவுமே கிடையாது என்று நொறுங்கி பணிந்து விடுகிறது என்ற செய்தி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ மலையே நொறுங்குது அப்படின்னா நம்மள என்ன தராங்க? நமக்கால பேசுறாங்கல்ல, நம்ம எடுத்து சொல்றானே இல்லையா? எத்தனை செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வழிகாட்டலை சொல்லியிருக்கிறது. அதான் அல்லாஹ் சொல்றான், ذكركم உங்களுக்கு நல்ல போதனை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க சிந்திக்க வேண்டாமா? அந்த சிந்தனை தான் மார்க்க நமக்கு அதிகமாக சொல்லித் தருகிறது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் உலகம் சார்ந்திருக்கக்கூடிய எந்த கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும், எவ்வளவு செய்திகள் இருந்தாலும் சரி, நமக்கு நன்மைகள் தராது, நமக்கு மறுபடியும் வெற்றியை தராது, நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி விடும். எது நமக்கு வெற்றியை தரும்? திருமறை குர்ஆன் வெற்றியை தரும், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல் நமக்கு வெற்றியை தரும். இந்த மார்க்கம் தான் நமக்கு வெற்றி தருமே தவிர, அதை தவிர வேறு எதுக்கும் நாம் கட்டுப்படுவது கூடாது.
நம்முடைய வாழ்க்கையை இழந்துவிடக் கூடாது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு நாளை வருங்காலில் வெற்றி அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களை என்னை ஆக்கொண்டு கூறிக்கொண்டவனாக என்னுடைய உயர்த்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த நன்றியுரையை நிகழ்த்துகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினம் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே பொதுவாக ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தாலும் இந்த சினிமாவுடைய மோகம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த சிந்தனை திறனை, மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சிந்தனை திறனை, அதாவது கரையான் புற்று அரிப்பது போல இந்த இளைஞர்களிடத்திலே, மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த சிந்தனை திறனை அரித்து செல்லரித்து கொண்டிருக்கிறது. பார்க்கிறோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சினிமாவில் ஒரு நடிக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அவர் பல்வேறு எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் அவங்களுடைய அந்த சத்தங்கள் இது எல்லாமே காட்டப்படுது. அதையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க உண்மை என்று கருதி அவருக்கு பின்னால அன்றைக்கு அறியாமை காலத்தில் இருந்த மக்கள் போனாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் செல்ல எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோகிராஃபரா தெரியுற இந்த காலத்துல நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இங்கே நாம பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மரணிக்க போகிறோம். அப்ப அந்த மரணித்ததற்கு பிறகு நம்முடைய நிலை என்ன என்பதை என்கின்ற ஒரு கேள்வியைத்தான் இஸ்லாம் கேட்குது. அந்த கேள்விக்கான விடையை திருமறை குர்ஆன் மூலமாக இறைவன் சொல்லுகிறான். அப்படியெல்லாம் ஒரு தெளிவான வழிகாட்டுதல்கள் இருந்தும் இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாமிய இளம்பெண்களுமே இந்த சினிமா முகத்தில் சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னமாகி கொண்டிருப்பதை பார்த்து அந்த கவலையின் வெளிப்பாடாகத்தான் இந்த தலைப்பை நம்ம பேசுமாறு பணித்தோம். அந்த அடிப்படையில் ஒரு இன்றைய தினம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு சகோதர சகோதரிகளும் அனைவரும் பெரும்பாலானவர்கள் இன்றைய தினம் ஒரு கேளிக்கையிலையும் கூத்துகளிலையும் பொழுதுபோக்குகளிலும் கருத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இறைவனை பற்றியும் இறைவனுடைய வார்த்தைகளை பற்றியும் நினைவுபடுத்துகின்ற ஒரு சபையிலே அமர்ந்து நம்மோடு மலக்குகளும் அமர்ந்து ஒரு நன்மையான ஒரு காரியத்திலே நாம் எல்லாம் ஈடுபட்டோம். அப்படி ஈடுபட்ட அனைத்து சகோதரர்கள் மேலும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த நிகழ்விலே பல்வேறு தொப்புள் கொடி சொந்தங்கள் அமைதியாக இந்த நிகழ்வை கவனித்து இதற்கு ஆதரவும் தந்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிய காவல்துறை ஜெகிந்தபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு உறுதுணையாக காவல்துறைக்கு பரிந்துரை செய்த நுண்ணறிவு பிரிவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பகுதி வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒளிபரப்பு அமைப்பு செய்த சகோதரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக உடல் உழைப்பையும் பொருளாதாரங்களையும் வாரி வழங்கிய அனைத்து சகோதரர்களுக்கும் நல்லுள்ளவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு மின்சாரம் வழங்கிய எங்கள் தொப்புள் கொடி சகோதரர் நியூ ஆப்பிள் மார்க் சகோதரர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்டிலே நாம் ஒரு அண்ணன் தம்பியாய் மாமன் மச்சானாய் உறவு முறை சொல்லி வாழக்கூடிய சமூகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உறவு முறை இன்னும் நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் சந்ததிகளுக்கும் சென்று சேர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்வுக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்த ஏக இறைவனுக்கே எல்லா புகழும் என்று கூறி நன்றியை நிறைவு செய்கிறேன். வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.